ஜனவரி 24 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. கேட்கிறதற்கு தீவிரமாய். இன்றைய வேதாகம பகுதி யாக்கோபு 1 அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 20 வரை. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. குறிப்பு வசனம்: யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 1:19. எனது அன்பான தோழி ஒருவர் என் மீது சுமத்திய குற்றச்சாட்டை மறுப்பதற்காக நான் எழுந்து நின்றபோது என் இதய துடிப்பு அதிகரிப்பதை உணர்ந்தேன். நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி ஆன்லைனில் பதிவிட்டதற்கும் அவளுடைய குற்றச்சாட்டுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை. ஆனால் நான் தவறாக எதுவும் பதிவிடவில்லை என்று என் தரப்பு வாதத்தை முன்வைப்பதற்கு முன் அதை குறித்து ஒரு தெளிவு கிடைப்பதற்காக அவ்விடத்திலேயே அமைதியாக ஜெபம் செய்தேன். அதன் பின்னர் நான் ஒன்றும் பேசாமல் மௌனமாயிருந்து அவள் சொல்வதையும் அவள் வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள விஷயத்தையும் அவள் பட்ட மன கஷ்டத்தையும் அமைதியாக கேட்டேன். என்னுடைய பதிவு வரம்பை மீறியது என்பதை அப்போது நான் உணர்ந்து கொண்டேன். என் தோழி தன் மனதில் பட்ட காயத்தினால் உண்டான வலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள். அவளுடைய வலியை நிவிர்த்தி செய்ய நான் அவளுக்கு உதவ தீர்மானித்ததால் அவள் என் மீது சுமத்திய குற்றச்சாட்டை மறுத்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதின் அவசியத்தை இழக்க நேரிட்டது. இந்த உரையாடலின் போது யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எதை குறிப்பிடுகிறார் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஒருவர் சொல்வதை கேட்பது என்பது அவர்களின் வார்த்தைகளுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை கவனிக்க நமக்கு உதவக்கூடும். மேலும் மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்பதை புரிந்து கொள்ள வழிவகுக்கும். இது பேசுபவரின் இருதயத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது. அவ்வேளையில் மறுத்து பேசுவதற்கு பதிலாக நான் மனதிற்குள் ஜெபித்தது எனக்கு பெரிதும் உதவியது என்று நினைக்கிறேன். நான் என்னுடைய குற்றத்தை குறித்து வருந்துவதை காட்டிலும் அவளுடைய மனவேதனையை போக்க மிகவும் பிரயாசப்பட வேண்டி இருந்தது. ஒருவேளை நான் அப்போது ஜெபிக்காமல் இருந்திருந்தால் என்னுடைய செய்கை மாறியிருக்கக்கூடும். என்னுடைய தரப்பில் நானும் எவ்வளவு புண்படுத்தப்பட்டேன் என்பதை பதிலுக்கு சொல்லி இருக்கக்கூடும். யாக்கோபு கோடிட்டு காட்டும் அறிவுரையை நான் எப்போதும் கடைபிடித்ததில்லை என்றாலும் அந்த நாளில் அதை நான் சரியாக செய்தேன் என்று நினைக்கிறேன். கோபப்பட்டு பதிலளிப்பதற்கு முன்னர் நான் நின்று ஜெபிக்க முடிவு செய்தது கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் செயல்பட என்னை அனுமதித்தது. இதை அடிக்கடி செய்ய தேவன் எனக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கடந்த காலத்தில் யாக்கோபின் அறிவுரை உங்களுக்கு எப்படி உதவியது? இன்று நீங்கள் அதை எவ்வாறு பயன்படுத்தலாம்? கிருபையுள்ள தேவனே, கேட்பதற்கு தீவிரமாகவும் மற்றவர்களை புண்படுத்துவதில் தாமதமாகவும் இருக்குமாறு எனக்கு நினைவூட்டும். ஆமென்.